கமிஷன் ஓரியன்டட்னால மட்டும் ஒரு ப்ராடக்ட் உள்ள வராது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் திங்க் பண்ண வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் செல்லிங் அவருக்கு இதனால இருக்கிற பெனிஃபிட் என்ன, அதை வச்சே வந்து யூ கேன் டெவலப் த ட்ரஸ்ட் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வில் கோ ஆன் ஸ்மூத்லி. ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருந்தே நிறைய டாக்டர்ஸ் ஆர் அண்டர் இன்ஷூர்ட் when it comes to the ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்ட். அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் they need to have a ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஃப்ளோட்டர் பாலிசியாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பாலிசியாக இருக்கலாம், ஃபேமிலி கவர் பண்ணுற மாதிரி அண்ட் சூப்பர் டாப் அப் they can go for and ensure that adequately ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குங்கிறது பார்க்கணும். இந்த ராங் பையிங் பண்ணுறதுல வந்து ஒன் ஆஃப் த மேஜர் குரூப் இஸ் இந்த டாக்டர்ஸ் குரூப்னே சொல்லலாம். அவங்க வந்து ராங், எனக்கு வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ப்ராடக்டாக கூட நான் ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் கட்டுவேன், எனக்கு அதில் கவரேஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் கூட. ஸோ அந்த மாதிரி போகும்போது இட் இஸ் மோர் ஆஃப் ராங் பையிங். ஒன் ஆஃப் த மேஜர் மிஸ்டேக் ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ ஸ்டார்ட் பண்ணும்போது, பேங்க்ஸ் ஆர் ரெடி டு கிவ் லோன்ஸ் ஃபார் டாக்டர்ஸ். டாக்டருங்கிற பிராண்ட் நேம் இல்லை டாக்டருங்கிற அந்த டேக் வச்சுட்டு போனாலே பேங்க்ஸ் ஆர் ரெடி டு கிவ் யூ லோன். நிறைய பேர் தப்புன்றது இந்த லோனை வந்து ஓவர் லிவரேஜ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி எ கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எல்லா செக்டார்லேயுமே உள்ளவங்க ஒரு நாள் கூட லீவ் போட்டுக்கலான்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த டாக்டர் இந்த செக்டார்ஸில் மட்டும் ஒரு நாள் லீவ் போட்டோம்னா கூட ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிற ஒரு டாக்டர் செக்டர்ஸ், அதை இன்றைக்கி நம்ம எடுத்து பேசலாம். இப்படி ஃபுல் டைமாக பிஸியாக இருக்கிற ஒரு டாக்டர்ஸ், இவங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு அதர் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு காமனாக டாக்டர்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது சார்? பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆஸ் எ ப்ரொஃபஷனல், அவங்க வந்து ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டடீஸ் டைமாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்டூடியஸாக இருந்திருப்பாங்க. நாலேஜ் லெவல் ஒரு ஐக்யூ லெவல் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபைனான்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வரும்போது டாக்டர்ஸ் வந்து இன் மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒர்க் பண்ண வரைக்கும் வந்து அவங்க தே ஆர் வெரி பேட் இன் மேனேஜிங் பர்சனல் ஃபினான்ஸ். இது எதனாலன்னா தெர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் ஃபார் தட். ஒன்று வந்து டைம், லேக் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக, தே ஆர் வெரி பிஸி அவங்க ப்ரொஃபஷனில். ரெண்டாவது வந்து அவங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஒரு ரெகுலர் இன்கமாக வந்துட்டு இருக்கிறதுனால தே ஆர் நாட் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அது இனிஷியல் டேஸில் கொடுக்காததுனால ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், லாங்கர் டேர்மில் அவங்களுடைய வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு வந்து அது பயங்கரமாக எஃபெக்ட் ஆகுது. ஒரு பேட் இம்பேக்ட் வந்து அவங்க லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க, இஃப் யூ ஃப்ராங்காக சொல்ல போனால் அவங்க வந்து தே ஆர் நாட் வெரி குட் அட் மேனேஜிங் தேர் பர்சனல் ஃபினான்ஸ். அதுதான் உண்மை. மற்ற எல்லாத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த படிப்புக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது அதிகபட்சமாக இந்த ஃபீல்டில் தான் பார்க்குறோம். லட்சமாக கோடியாக செலவு பண்ணிட்டு படிச்சுட்டு உள்ளர வராங்க. கையில் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி அதுக்கு மேலே கடன்களும் வாங்குறாங்க. அதில் இந்த ஸ்டூடெண்ட் எஜுகேஷன்ஸ் லோன் அப்படிங்கிறதுல உள்ளர வராங்க. ஒரு வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் உள்ளர வர்றப்ப அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெப்ட்டை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டிவான எஃபோர்ட் போட்டாக்கா இந்த டாக்டர்ஸ் அந்த ப்ரீவியஸ் டெப்ட்டை எப்படி கிளியர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அவங்க கெரியர் வந்து ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்லேருந்தே அவங்களுக்கு என்ன இன்கம் இருக்கோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தட் நீட்ஸ் டு பி சேவ்ட் அண்ட் இன்வெஸ்டட் டு என்ஷோர் தட் லோனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தே நீட் டு லுக் இன் டு தட். அண்ட் செகண்ட் வந்து ஒரு டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட சொசைட்டியல் ப்ரெஷர் இருக்கும். அவங்களுடைய ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு எஜுகேஷன் லோனே வந்து ஒரு பேர்டனாக இருக்கும்போது நீங்கள் வேறு வெளியிலேருந்து காஸ்ட்லி லோன்ஸ் வந்து எடுக்காமல் யூ நீட் டு மேனேஜ். ஒன்று வந்து உங்கள் அந்த ரிக்குவயர்மெண்ட், இந்த கிராட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லாத அன்இம்பார்ட்டண்ட்டான செலவுகளை ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய எக்ஸிஸ்டிங் லோன் கமிட்மெண்ட்லேருந்து வெளியில் வர முடியும். அப்புறம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் வித், நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களுடைய இன்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்கான சேவிங் ஸ்கீம்ஸ், ஒரு எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஷோர் தட் அட்லீஸ்ட் 30% ஆஃப் யுவர் இன்கம் என்ன நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதில் 30% கெட் இன் டு சேவிங்ஸ். அண்ட் இந்த சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஹை ரிஸ்கியரான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இட் கேன் பி பார்க்ட். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களுடைய லோன் சர்வீசிங் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூ நீட் டு பிளான் ஃபார். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அன்வாண்டட் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஆடப் பண்ணக்கூடாது. இனிஷியல் இயர்ஸில் நீங்கள் ஆடப் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸை வந்து எஃபெக்ட் ஆகும். ஒரு செக்யூர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், கீஸ் எல்லாம் இருக்குது சார்? பேசிக்காக வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது
ஒரு டிஃபைன்டு ஒரு கோல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு யூ நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். நார்மலாக பண்ணுற தப்பு என்னென்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணால் எனக்கு வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்கிறதே வந்து ஒரு தவறான வார்த்தை. அன்டில் அன்லஸ் நீங்கள் எந்த கோலுங்கிறது டிஃபைன் பண்ணலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, இது எப்படி இருக்குன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் எது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னு கேட்குற மாதிரி தான் அது. அன்டில் அன்லஸ் உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் எதுங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணலன்னா எந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினாலும் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் கோயிங் டு பி த சேம். ஃபாஸ்ட்டான ட்ரெயினில் ஏறினாலும் நீங்கள் எங்கே போய் இறங்க போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து அதை டிஃபைன் பண்ணும். எது ஸ்பீடாக போகிறது மட்டும் பார்க்காம எங்கே போய் இறங்கணுங்கிறது டிஃபைன் பண்ணால் தான் வந்து தென் யூ கேன் செலக்ட். நீங்கள் 10 வருஷம் கழிச்சு போகிறீங்க, 15 வருஷம் கழிச்சு உங்களுடைய கோல் டைம் பீரியட் வருதுன்னா தந்தாப்பில் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாங்கிறது தட் இஸ் வென் யூ கேன் டிசைட். அந்த கோல் பேஸ் கிளியராக கோலை வந்து டிஃபைன் பண்ணி அதோட டைம் பீரியட் வாட் இஸ் அ வேல்யூங்கிறத கால்குலேட் பண்ணி யூ நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி போகிறாங்க. அது தப்பு. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்கள் கோல்ஸை டிஃபைன் பண்ணணும். அதை டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூ நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃபார் அச்சீவிங் தட் கோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு வர போகிற கோல்னா அதுக்குள்ள வந்து ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட முடியாது. ஏன்னா டைம் பீரியட் இஸ் வெரி ஷார்ட். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் யூ நீட் டு பிளான் ஃபார். அதே சமயம் லாங் டேர்ம் கோல்ஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரப்போகிற கோல்ஸ், ரிட்டையர்மெண்ட் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ரிக்வயர்மெண்ட் என்ன, உங்களுடைய கோல் என்ன, அந்த கோலுக்கு தகுந்தாப்புல யூ நீட் டு பிளான் ஃபார். அது இல்லாமல் நெவர் கமிட் த மிஸ்டேக்ஸ். மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கிற ப்ராடக்ட்டில் ஐ வில் ஃபஸ்ட் கோ வித் ஸோ தட் எனக்கு வெல்த் கிரியேட் பண்ணலாங்கிறது வந்து அது தப்பான ஒரு வழி. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்குமே ஒரு மஸ்டான விஷயம். அதுலேயும் பர்டிகுலராக டாக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ டாக்டர்ஸ்க்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் எப்படி அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? டாக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய 3 இன்சூரன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இட்ஸ் அ பியோர் டேர்ம் பிளான். டேர்ம் பிளான்னா வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வயர்டு ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து டெக்னிக்கலாக கால்குலேட் பண்ணி அதுக்குண்டான லைஃப் கவரேஜ் எவ்வளோன்னு பார்த்து யூ நீட் டு பை அ பியோர் டேர்ம் பிளான். ஒரு காலகட்டத்திலையும் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்சூரன்ஸில் நீங்கள் பணம் போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் சம்பாதிக்கலான்னு ஒரு பிளானில் நீங்கள் போனீங்கன்னா இட் இஸ் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் டு பி இன். லாங் டேர்மில் அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்சூரன்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு திங் தட் யூ நீட் டு ஹேவ் இஸ் அ டேர்ம் பிளான் இன் பிளேஸ். உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ வேணுங்கிறது டெக்னிக்கலாக ஹியூமன் லைஃப் வேல்யூங்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணி யூ நீட் டு பை அ பியோர் டேர்ம் பிளான். அது ஒன்றும் முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருந்தே நிறைய டாக்டர்ஸ் ஆர் அண்டர் இன்ஷூர்ட் when it comes to the ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்ட். அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் they need to have a ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஃப்ளோட்டர் பாலிசியாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பாலிசியாக இருக்கலாம், ஃபேமிலி கவர் பண்ணுற மாதிரி அண்ட் சூப்பர் டாப்அப் they can go for and ensure that adequately ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ் வந்து டாக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சூரன்ஸ். பிகாஸ் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் நெக்லிஜென்ஸ்னால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ். இந்த 3 இன்சூரன்ஸ் வந்து வேறு மினிமம் ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் போல டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப முக்கியமான 3 இன்சூரன்ஸ் பிளான் வந்து இதுதான். ஒரு டேர்ம் பிளான், அதுவும் நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ண ஹியூமன் லைஃப் வேல்யூ எவ்வளோன்னு அதுக்கு தகுந்தாப்பில் யூ நீட் டு டேக் அ இன்சூரன்ஸ் பிளான் இன் பிளேஸ். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ். ஓகே, இன்சூரன்ஸ் எவ்வளோ மஸ்ட்டோ அதே மாதிரி டேக்ஸும் ஒரு மஸ்ட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ டாக்டர்ஸ் ரிலேட்டடான டேக்ஸஸ் அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்குது சார்? நீங்கள் இந்த டேக்ஸ் பிளானிங்னு வரும்போது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, சில கட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு ப்ராடக்டில் டேக்ஸ் சேவிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேக்ஸு கெட்டிட்டு போகிறதே வந்து உங்களுக்கு இன்னும் லாபமாக இருக்கும். ஒரு தப்பான ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நான் இன்சூரன்ஸ்க்கே வரேன். நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான், ஒரு மணி பேக் பிளானோ இல்லைன்னா ஒரு என்டோமெண்ட் பிளானோ நீங்கள் வாங்குறதுக்கு விச் வில் ஹேவ் அ வெரி லாங் டேர்ம் டியூரேஷன், டேர்ம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அத்தனை வருஷம் நீங்கள் கெட்டுறதுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ டேக்ஸ் கெட்டிட்டு போகிறதே லாபமாக இருக்கும். அண்ட் இன்னொரு செகண்ட் ஒரு மிஸ்கன்செப்ஷன் வருது என்னென்னா, நார்மலி வெதர் இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டேக்ஸ் பிளானிங் ஆர் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தே வில் சே நான் வந்து ஐ வில் மீட் மை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் டிசைட். இந்த டேக்ஸ் பிளானிங்கிற ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் அணுக வேண்டிய ஆள் வந்து இட் இஸ் யுவர் ஆடிட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெர் ஹேஸ் டு பி எ போர்டு. அந்த போர்டில் யாராவது இருக்குன்னா ஒன்று வந்து யுவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அன்லஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், பர்சனல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இல்லைன்னா எனிதிங் ரிலேட்டட் டு டேக்ஸ், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுக்கு வந்து த கோ டு பர்சன் இஸ் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ அவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இல்லைன்னா யூ மஸ்ட் நாட் கோ டு ஹிம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்.
சார்ட்டர் அக்கௌண்ட்டை போகக்கூடாது. அண்ட் எனிதிங் ரிலேட்டட் வித் டேக்ஸ் த கோ டு பர்சன் இஸ் அ சார்ட்டர் அக்கௌண்டன்ட். அண்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இந்த டேக்ஸை பற்றி நீங்கள் கேட்டனால சொல்கிறது, there are certain products which you should avoid and better pay tax compared to tax savings. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்கிட்ட போகக்கூடாது. அண்ட் ஆல்வேஸ் take the right kind of advice from a chartered accountant when it comes to pure tax planning. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் ஒரு ஆவரேஜ் இன்கம் ரெகுலராக மந்த்லி இந்த ஒரு ஆவரேஜ் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் டாக்டர்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பார்க்க முடியல. பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் இன்கம் இருக்கிறத வச்சு ஃபியூச்சரில் ரிட்டைர்மெண்ட் பிளான் டாக்டர்ஸ் எப்படி பண்ணணும் சார்? ஸோ நார்மலி ஒரு டாக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல், அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து பிளான் பண்ண முடியும். தெர் இஸ் அ ஃபிக்ஸட் சேலரி இன் பிளேஸ் அண்ட் அ வேரியபிள் இன்கம் இன் பிளேஸ். அதே மாதிரி இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் ஓன் பர்சனல் ப்ராக்டிஸ், அதுக்கு வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யுவர் பேஷண்ட்ஸ், எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க அந்த ப்ராக்டிஸை பொறுத்து. இது ரெண்டுலேயுமே ஹவு நீட் டு பிளான் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் இஸ் ஒரு மீடியன் லெவலில் வாட் இஸ் யுவர் இன்கம்ங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அக்கார்டிங்லி யூ நீட் டு மேக் யுவர் சேவிங்ஸ் கால்குலேஷன் பண்ணி யூ நீட் டு ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். ஒரு ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லைனா ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர்ஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்களாக கன்சிடர் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து ரன்னிங் அ ஓன் ப்ராக்டிஸ் ஆஸ் அ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், அது வந்து ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் அண்ட் அதோடைய உங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம். அதே சமயம் செகண்ட் ஜென்ரேஷன் டாக்டர், ஃபேமிலியில் ஆல்ரெடி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்கிற மெம்பர் வந்து டாக்டராக வராங்கன்னா இட் இஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ இனிஷியலி ஒரு நியூ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டருக்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் இன் டு அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பில்ட் பண்ணி ஒன்ஸ் தே கிரியேட் தேர் பிராண்ட், அதுக்கப்புறம் வெளியில் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் பி மச் மோர் ஈஸியர் பிகாஸ் த காஸ்ட் இன்வால்வ் இன் செட்டிங் அப் ஹாஸ்பிட்டல் இட் இஸ் டூ ஹியூஜ். ஸோ அதுக்கு வந்து அன்டில் அன்லஸ் யூ ஹேவ் தட் கார்பஸ் இன் பிளேஸ், அது நீங்கள் திருப்பி ஃபினான்ஸ் ஆப்ஷன் ஃப்ரம் பேங்க்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு have a long term impact. So அதுமே வந்து you need to consider with the expert in place. நீங்கள் அதுக்கு ஒரு தனி பிஸ்னஸ் பிளான் you need to ரைட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பிளான் தகுந்தாப்பில் will you be in a position to manage அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போ ரிட்டர்ன் எடுக்க முடியுங்கிறது. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்னு இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் இன் டு கார்பரேட் செட்டப். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் தே பில்ட் சஃபிஷியன்ட் கார்பஸ், அவங்க ப்ராக்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து இஃப் தே செட்டப் தேர் ஓன் கிளினிக் தட் would be better. ஓகே, நிறைய டாக்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த அதிகமான டாக்டர்ஸ் காமனாக இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு மேஜர் மிஸ்டேக்ஸ் டாக்டர்ஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது வந்து அவங்க சீரியஸாக புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் செல்லர் வந்து தே ஹேவ் டு கம் அண்ட் கலெக்ட் த செக் அண்ட் கோங்கிறத தவிர வேறு அந்த ப்ராடக்டுடைய ஃபீச்சர்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க அதுக்கு உண்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஒன் திங் இஸ் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். பட் ஒரு பேசிக்கான அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பண்ணலைன்னா அந்த ராங் ப்ராடக்ட் பையிங், ராங் செல்லிங் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து விற்கிறவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டு விற்றுட்டு போயிடுறாங்க. அதில் இன்னொரு சைடு இருக்குது, தெர் இஸ் சம்திங் இஸ் கால்ட் அஸ் ராங் பையிங். இந்த ராங் பையிங் பண்ணுறதுல வந்து ஒன் ஆஃப் த மேஜர் குரூப் இஸ் இந்த டாக்டர்ஸ் குரூப்னே சொல்லலாம். அவங்க வந்து ராங், எனக்கு வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ப்ராடக்டாக கூட நான் ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் கட்டுவேன், எனக்கு அதில் கவரேஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் கொடு. ஸோ அந்த மாதிரி போகும்போது இட் இஸ் மோர் ஆஃப் ராங் பையிங். இஃப் யூ கோ அண்ட் சே நீட் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ், அந்த ப்ராடக்ட் கொடுன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்காமல் நம்ம அது வாங்குறது வந்து ராங் செல்லிங் மட்டும் தப்பு சொல்ல முடியாது. தெர் இஸ் ராங் பையிங். இந்த மாதிரி ராங் பையிங் பண்ணுறது வந்து டாக்டர்ஸ் நீட்ஸ் டு அவாய்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் டாக்டர்ஸ் கமிட். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஈவனாக ஒரே டைமில் பேலன்ஸ் பண்ணணும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? ஏதொரு பிஸ்னஸ் மேன் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இன்கம் இஸ் டிஃப்ரெண்ட், உங்களுடைய பர்சனல் இன்கம் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் சொந்தமாக ஒரு கிளினிக் ரன் பண்ணாலும், ஒரு 20, 30, 100 பெட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணாலும் உங்களுடைய பர்சனல் இன்கம் வந்து யூ ஹேவ் டு செக்ரிகேட் ஃப்ரம் யுவர் பிஸ்னஸ் இன்கம். நீங்கள் மந்த் ஆன் மந்த் நீங்கள் ஒரு சேலரி எடுக்கிறதோ இல்லை வாட் எவர் யூ டேக் இட் ஆஸ் மந்த் ஆன் மந்த், அது வந்து உங்களுடைய பர்சனல் இன்கம். பிஸ்னஸ் இன்கம் வில் கெட் ரீஇன்வெஸ்டட் இன் டு த பிஸ்னஸ். அந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் மேனேஜ் இட் இன் அ குட் வே. இப்போ மாறிக்கிட்டு வர இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நோட் பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார்? டாக்டர்ஸ் பண்ண வேண்டியது ஒன்று வந்து நிறைய நியூஸை வந்து கேட்காமல் இருக்கிறது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் குட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக வந்து கிரிப்டோ வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்பாக இருந்துச்சு.
அவங்களுக்கு கேட்டது வந்து பாதி தான் அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் தே வாண்ட் டு ட்ரை இன்வெஸ்டிங் இன் டு தேட். ஸோ பேசிக்கலி இந்த கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷனில் தெர் இஸ் டூ மச் ஆஃப் நாய்ஸ், நிறைய நாய்ஸ் இருக்குது, நிறைய நியூஸ் இருக்குது. அதில் எது தேவைங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மேக் இட் வெரி சிம்பிள். அவங்களுடைய கோல்ஸ் டிஃபைன் பண்ணோம், அவங்களுடைய இன்கம் என்ன வருதோ அதில் பேசிக் percentage of that needs to be saved and invested. ரொம்ப இந்த நியூஸ் அண்ட் நாய்ஸுக்குள்ளே போய் காம்ப்ளிகேட் பண்ணாமல் அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கணும். அவங்களுக்கு அதை எப்போ பார்த்தாலும் அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்கிறது புரியிற மாதிரி இருக்கணும். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் வரக்கூடிய இந்த நிறைய நாய்ஸ் அண்ட் நியூஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கிறப்போ இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுத்துக்கிறப்போ டாக்டர்ஸ் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எத்திக்கல் ஆர் ஏதாவது கன்சிடர்ஸ் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து யார்கிட்ட வந்து அவர் அட்வைஸ் எடுத்துக்கிறாங்களோ இல்லைன்னா யார்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்களோ, ஸோ அட்வைஸருங்கிற டேர்ம் வந்து இப்போது ஆஸ் பர் கம்ப்ளைன்ஸ் அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஹூவர் இஸ் செல்லிங் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் யாராக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து டாக்டர் வந்து ஒரு கரெக்டான பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ், இது நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனால வாட் இஸ் த பெனிஃபிட்? ஏன்னா பெனிஃபிட் இல்லாமல் யாருமே எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. இட்ஸ் பிஸ்னஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் இஸ் சஜஸ்டிங் ஒரு ரெக்கமெண்டிங் அ பர்டிகுலர் சொல்யூஷன், அந்த ரெக்கமெண்டேஷனால அந்த பர்சனுக்கு என்ன லாபம்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அங்கேயே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி உள்ளே வந்துடுது. ஸோ ஹி வில் நாட் செல் எ ப்ராடக்ட் விச் கிவ்ஸ் ஹிம் ஹை கமிஷன் ஓரியன்டட்னால மட்டும் ஒரு ப்ராடக்ட் உள்ளே வராது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் பேசிக் திங்க் பண்ண வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் செல்லிங் அவருக்கு இதனால இருக்கிற பெனிஃபிட் என்ன, அதை வச்சே வந்து யூ கேன் டெவலப் த ட்ரஸ்ட் and the relationship will go on smoothly. இப்போ படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு கிளினிக்கோ ஆர் ஹாஸ்பிட்டலோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போது என்ட்ரு ஆகிற ஒரு யங்ஸ்டர் டாக்டர்ஸ் அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ் பண்ணுங்க? அது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நார்மலி ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டராக இருந்தால் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் டு ஒர்க் இன் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் பில்ட் பண்ணி அண்ட் ஒரு எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் எல்லாம் எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு யூ கம் அண்ட் செட்டப் எ ப்ராக்டிஸ், தட் வுட் பி பெட்டர். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது டாக்டர் ஆஸ் அ ப்ரொஃபஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ரொம்ப சாமி ப்ரொஃபஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் இன்றைக்கி வந்து தெர் இஸ் டூ மச் ஆஃப் காம்படிஷன் வித் இன் டாக்டர்ஸ் இட் செல்ஃப். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிளினிக் செட்டப் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யூ டு காம்பீட் வித் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். ஒரு 20 வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் கார்டியாலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தெர் வில் பி லிமிடெட் நம்பர் ஆஃப் கார்டியாலஜிஸ்ட். இன்றைக்கி எவ்ரி ஸ்ட்ரீட் ஹஸ் காட் ஏ கார்டியாலஜிஸ்ட் இன் பிளேஸ். ஸோ இவங்க கூட நீங்கள் காம்பீட் பண்ணி ஒரு சொந்தமாக ஒரு கிளினிக் போட்டு பண்ணணும்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஈஸி டாஸ்க். ஸோ பெட்டர் த இனிஷியல் ஸ்டேஜஸ், அதாவது நீங்கள் எஜுகேஷன் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது ஒரு கார்பரேட் செட்டப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அண்ட் ஒரு உங்களுடைய பேசிக் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு then you can start planning for a clinic setup or group of doctors சேர்ந்து பண்ணலாம். So that is something which you can plan for. அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஓகே, ஒரு கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னா அப்படி ஒரு மேஜரான மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஒன் ஆஃப் த மேஜர் மிஸ்டேக் ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ ஸ்டார்ட் பண்ணும்போது பேங்க்ஸ் ஆர் ரெடி டு கிவ் லோன்ஸ் ஃபார் டாக்டர்ஸ். டாக்டருங்கிற பிராண்ட் நேம் இல்லை டாக்டருங்கிற அந்த டேக் வச்சுட்டு போனாலே பேங்க்ஸ் ஆர் ரெடி டு கிவ் யூ லோன். நிறைய பேர் தப்புன்றது இந்த லோனை வந்து ஓவர் லிவரேஜ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் ப்ராப்ளம். நீங்கள் ஆஸ் இன் எனி பிஸ்னஸ் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு யூ நீட் ஹேவ் அ பிஸ்னஸ் பிளான் இன் பிளேஸ். இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எவ்வளோ பேஷண்ட் ஃபுட்ஃபால் இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இட்ஸ் பியூர் பிஸ்னஸ். கரெக்ட். நீங்கள் ஒரு கிளினிக் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ கிளியர் பிஸ்னஸ். அதில் ஃபுட்ஃபால் எவ்வளோ வரும், அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்கிறது யூ நீட் ஹேவ் அ ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான் ரிட்டர்ன் இன் பிளேஸ். நீங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் பிளான் ஃபார் யுவர் கிளினிக் நீட்ஸ் டு பி டன். அண்ட் ஓவர் லிவரேஜ் ஆஃப் லோன்ஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணிடக்கூடாது இந்த இனிஷியல் ஸ்டேஜ். ஏன்னா பேங்க்ஸ் வந்து ஆர் ரெடி டு கிவ் லோன்ஸ் வித் யுவர் டாக்டர் டேக். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் 5 டாக்டராக சேர்ந்து நீங்கள் செட்டப் பண்ணாலும் இந்த ஓவர் லிவரேஜிங் ஆஃப் லோன்ஸ் வந்து ரொம்ப லாங் டேர்மில் வந்து இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மிஸ்டேக் டு அவாய்ட் இஸ் இதை ரொம்ப ரிவிலேஜ் பண்ணிக்க கூடாது. பட் அட் த சேம் டைம் பேங்குடைய சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டோன்ட் ஓவர் லிவரேஜ் லோன்ஸ் அட் த இனிஷியல் ஸ்டேஜஸ். ஓகே, ஃபியூச்சருக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இப்போ ஃபினான்ஷியல் ஒரு அட்வைசஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன் நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ்ட்டை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சார்? ரொம்ப மஸ்ட்டுங்கிறது வந்து சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட்டுக்கு போகாமல் சிம்பிளான பிளெயின் வெனிலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் பிளேஸ். அதிலே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேர் யூ கேன் செலக்ட் wherever you want to invest. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிவர்சிலேயே யூ ஹவ் காட் ஆல் த ஆப்ஷன்ஸ் இன் பிளேஸ். அன்டில் அன்லெஸ் உங்களுக்கு அதுக்குண்டான டைம் இருக்குது, அதுக்குண்டான எக்ஸ்பர்டைஸ் இருக்குதுங்கிறத தவிர நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸோ இல்லை டைரக்ட் மார்க்கெட்டில் எஃப்என்டோக்கு போகிறதோ, பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் நாய்ஸ் இந்த மார்க்கெட். நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வரைக்கும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிப்ஸ் தராங்க. தெர் இஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் குரூப், டெய்லி டிப்ஸ் கொடுக்குறாங்க.
டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்து பண்ணலான்னா டெஃபினெட்லி கேன் டூ, பட் ஆஸ் இன் யுவர் ப்ரொஃபஷன் உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் டு கீப் யுவர் போர்ட்ஃபோலியோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் என்னுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன, என்னுடைய கோலுக்கு வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்கேன், நான் எவ்வளோ வந்து பேலன்ஸ் அதில் ரீச் ஆக வேண்டியிருக்கு, எந்த மாதிரி கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா இல்லையாங்கிறது உங்களாலே அனலைஸ் பண்ணுற முடிய மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். காம்ப்ளிகேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் தயவு செஞ்சு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு புரியாது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு மேக் இட் சிம்பிள் அண்ட் க்ளீன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம், அது தவறா சரியான்னு எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். அவர் பிஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதோட நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சனை தன்னோட ஆஃபீஸ்லேயே ஒரு சிஸ்டம் கொடுத்து ஒரு பே பண்ணி அவரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபார்முலா ரைட்டா? இப்போ அவருக்கு வந்து இஃப் அவருடைய ப்ரொஃபஷனை விட ஜாஸ்தியாக அவருக்கு வந்து இன்கம் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேடிங்னால் பண்ண முடியும்னா தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நார்மலாக டாக்டர் வந்து அவருடைய ப்ரொஃபஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து அவர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது தான் நார்மலி தட் இஸ் ஹவு யூ நீட் டு ஒர்க் ஆன், ரைட்? அது இல்லாமல் இது வந்து இட் இஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுடைய இன்கத்தில் ஒரு பெர்சன்டேஜ் யூ ஆர் சேவிங் அண்ட் புட்டிங் இட் அக்ராஸ். அதே நீங்கள் ப்ரொஃபஷனாக பண்ணுறதா இருந்தால் தென் உங்களுடைய இந்த பர்டிகுலர் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் டைல்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து பண்ணாமல் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை ஃபோக்கஸ் பண்ணி வாட் எவர் இன்கம் தட் யூ ஜென்ரேட் அது வந்து நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போகிறது நல்லது. இல்லை இஃப் யூ ஆர் டூ மச் இன்ட்ரெஸ்டட் இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மார்க்கெட்ஸ், உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா தெர் இஸ் நத்திங் ராங். அதுக்குண்டான டைமும் அதுக்குண்டான ரிசோர்ஸும் இஃப் யூ கேன் ஹையர் த ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன் டு மேனேஜ் தட், அதை பற்றி முழுசான புரிதல் இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட். ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை டெடிக்கேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறதுல பண்ணலாம். பட் யுவர் ஃபோக்கஸ் ஆஸ் எ டாக்டர் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸில் இருக்கிறது வந்து இட் இஸ் பெட்டர். இல்லை, எனக்கு அதில் சரியாக புரிதல் இல்லை, அதுக்குண்டான நேரமும் இல்லை. ஆனால் எனக்கு ஃபியூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ஒரு ப்ராஃபிட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் ப்ராஃபிட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எகெயின் இப்போ நம்ம திருப்பியும் லெட் அஸ் கோ பேக் டு த பேசிக்ஸ். ப்ராஃபிட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதுக்கு வேண்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது பொறுத்திருக்கும். ஒன்ஸ் உங்களுடைய கோல் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க, இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரீசனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான ஒரு பிளான் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது டிஃபால்ட் அது பாட்டு போயிட்டே இருக்கு, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. until unless there is a huge fluctuation in the market வரும்போது you may have to rebalance your portfolio. அதை தவிர ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் பிளான், கோல் பேஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானை திடீர்னு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இட் இஸ் பீன் ப்ரீ டிஃபைன்ட், இதுதான் உங்கள் கோல்ஸ், இந்த மாதிரி இந்த பாத்தில் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ அது பாட்டு ஸ்மூத்தாக பேரலாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசோர்ஸ் வச்சு ரிட்டர்ன்ஸ், அதுதான் ஹையர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு ஒரு நிறைய டெப்ட் இருக்குது அப்படிங்கிற டைமில் டெப்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இறங்கணுமா? அதுலேயும் பர்டிகுலராக டாக்டர்ஸில் ஒருவேளை டெப்ட் இருக்குது இருந்தாலும் நீங்கள் டெப்டெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலே இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த கைண்ட் ஆஃப் டெப்ட்ஸு டாக்டர்ஸ் வச்சுருக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது இன் விச் யூ கேன் ரெடியூஸ் யுவர் டெட். அவலாஞ்சி மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்னோபால் மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் தட் ஹி ஹஸ் காட். சில லோன்ஸ் எல்லாம் வந்து கேன் பி ஈஸிலி சர்வீஸ்ட் வித் த எக்ஸிஸ்டிங் கேஷ் ஃப்ளோஸ் இன் பிளேஸ். அந்த மாதிரி லோன்ஸ் கேன் பி கண்டினியூட். அதே சமயம் சில லோன்ஸ் வில் பி ஆன் அ காஸ்ட்லி சைடு, வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் யூ மஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு க்ளோஸ் தட் லோன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சேவ் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த மாதிரி லோன்ஸ் அட் வாட் ரேட் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர், அது தகுந்தாப்பில் யூ நீட் டு பிளான் ஃபார் ஆன் அ கேஸ் டு கேஸ் பேசிஸ். இன்னும் டாக்டர்ஸ் அவங்களுக்கு உண்டான சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. தேங்க்ஸ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.